சாம்பார் அள்ளி ஊற்றுப்பா. ம். அப்புறம் கொண்டு வா. ஏம்மா, சாம்பார் மனம் தூக்கலாக இருக்குல்ல, கலரும் நல்லா இருக்கு. ம். போதும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? கண்ணு மட்டும்தான் இங்க இருக்கு, நினைப்பெல்லாம் எங்க இருக்கு உனக்கு? மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம விட்டுட்டேன், தொடச்சிடுறோம்மா. என்னம்மா இப்படி இருக்கு? யோ கல்யாணம், உப்பு சாம்பார் புதுசா ஒரு ஐட்டத்தை கண்டுபிடிச்சிக்கியா? எல்லாரும் சாம்பார்ல கொஞ்சம் உப்பு போடுவாங்கய்யா, நீ உப்பு டப்பாக்குள்ள சாம்பாரை போட்டிருக்க. வாயில வைக்கவே முடியலையா, உப்பு கறிக்குது. ஏமா, நீ எப்படிதான் சாப்பிடுறியோ? ஆமா, எவ்வளவு உப்பு. நீ ரொம்ப லேட். என்ன கல்யாணம் அது? வழக்கமா ஒழுங்கா தானே சமைப்ப, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இல்லம்மா, அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவரோட கூட்டாளி நந்தினி ஆளை காணோம்ல, அந்த சோகத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த சோகத்துல அழுது கண்ணீர் சாம்பார்ல விழுந்து உப்பா மாறிடுச்சு போல. அம்மா, சாம்பார் ஊத்தணும். ஏய், என்ன சாம்பார்ல தான் உப்பு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, திரும்பவும் அதை கொண்டு எனக்கு ஊத்திட்டு இருக்க? ஏய், இப்படி சமைச்சா எப்படி சாப்பிடுறது? ஓ, அந்த கீரையாவது எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. சீக்கிரம் வா. வந்துட்டோமா. இங்க பாருடா, வீட்ல யாரு இருக்காங்க யாரு இல்லைங்கிறதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல, ஒழுங்கா வேலையை செய்யற வழியை பாரு. சரிங்கம்மா. ஆகட்டும்மா, நான் வெறும் சாப்பாடு சாப்பிடுறேன். நல்லா இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார், என்னாச்சு? ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? சிட்டி ஃபுல்லாக எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவல் கொடுத்துருக்கோம். எல்லா செக் போஸ்ட்லையும் தீவிரமாக செக் பண்ண சொல்லியிருக்கோம். இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருவோம் சார். ஆல்ரெடி நந்தினி காணாமல் போய் ஒரு பகல் ஒரு நைட்டு முடிஞ்சிருச்சு சார். ஒரு சின்ன குழு கூட கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா சார்? சார், உங்களை சந்தோஷப்படுத்த சொல்கிறதுல எனக்கு என்ன சார் இருக்கு? நிஜமாவே சின்ன குழு கூட கிடைக்கல சார். எங்களுக்கே இது கொஞ்சம் சவாலாக தான் சார் இருக்கு. நாங்கள் கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ணிடுவோம் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். ரொம்ப நல்ல பொண்ணு சார், பாவம் சார். அந்த பொண்ணு கிராமத்துலேருந்து வந்தவ, இந்த ஊரோட நெளிவு சுழிவு பழக்க வழக்கம் எதுவுமே தெரியாது சார். ஆனால் அவளை குறி வச்சு இந்த மாதிரி திரும்ப திரும்ப ஏன் அப்படி கடத்துறாங்கன்னு தான் எனக்கும் புரியல. உங்கள் கவலையெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது சார். நானும் 2 பெண் குழந்தைங்களுக்கு அப்பா தான். நீங்கள் தைரியமாக இருங்க சார். நல்ல செய்தியோட நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார். சரிங்க சார். ஐயா உட்காருங்கய்யா, சாப்பிடுங்க. உட்காருங்கய்யா. சாப்பிடலாம் வேணாம், குடிக்கிறதுக்கு மோர் மட்டும் கொண்டு வா. ஆகட்டுங்கய்யா. ஏங்க, இப்பதான் உப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அள்ளி அள்ளி சாப்பிடுறீங்க. இல்லம்மா, இப்போ இதை சாப்பிடுவோம், நைட்டு உப்பு போடாம சாப்பிடுவோம், 2 பேலன்ஸ் ஆயிரும். ஓகேவா? அம்மா, நீயும் அதே மாதிரி சாப்பிடுமா. சாப்பிட சாப்பிட பழகிருமா, அப்புறம் சோறு கிடைக்க. சாப்பிடு சீக்கிரம். நீ அதை ஃபாலோ பண்ணு. ஐயா, மோர் மட்டும் போதுமா ஐயா? ஐயா, நேற்றுலேருந்து சாப்பிடாம அங்குலையா கிடக்குறியா பட்னியா? நான் வேணா தயிர் சாதம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரவா ஐயா? அதெல்லாம் வேணாம். சரி, நீ சாப்பிட்டியா? எனக்கு பசிக்கலையா. ஏன் பசிக்கல? எப்படியா பசிக்கும்? கூடவே இருந்த புள்ள இந்த பக்கம் போனா அண்ணன், அந்த பக்கம் போனா அண்ணன் கூப்பிடுமியா. மூச்சுக்கு முன்னொரு தடவை அண்ணன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்குமியா. அண்ணே, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்குமியா. மற்றவங்கள சாப்பிட வச்சா அழகு பார்க்குமியா. என்னையெல்லாம் நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கோ இல்லை சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட சொந்த பந்தம் இல்லையா. ஆனால் ஒரு அனாதையா. கல்யாணம் ஓவரா ஃபீல் பண்றாமா, எனக்கே அழுகு. எமோஷனலா பேசுறானா. ஆனா என் தங்கச்சி நந்தினி வந்த பிறகு அந்த புள்ளைய கூட பிறந்த பொறப்பாவே நினைக்கிறையா. ஐயா, அந்த புள்ளைய திடீர்னு ஆளை காணான்னு சொன்னோன்னா என் மனசே பதறி போச்சியா. யாரோ கடத்திட்டான்னு வேற பேசுறிய, அதையெல்லாம் கேட்டு என் மனசு உடஞ்சி போச்சியா. இந்த நிலைமையில சாப்பாடு எனக்கு எப்படி இறங்கும்? கல்யாணம்,
சில பேருக்கு மனசுல ஈவி இறக்கமே இல்லையே கல்யாணம். ஒவ்வொருத்தருக்கும் சமைச்சு போட்டு துணி துவைச்சு கொடுத்து என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்து அப்படி ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு அந்த பொண்ணுங்க இல்லையே, அவளுக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லிக்கிறாங்களே, அப்படி கொஞ்சமாவது யாருக்காவது பாட்டா இருக்கா பாத்தியா? காதுல வாங்கிக்காம சாப்பிடுமா. யார் முகத்திலேயாவது ஒரு சின்ன வருத்தமாவது இருக்கா? இல்ல. அம்மா அப்பாவை பேசாம இருக்க சொல்லுங்கம்மா. சாப்பிடுற நேரத்துல எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு. ஏங்க ஆ? என்னாச்சு உங்களுக்கு? அவதான் இங்க இருந்து அதுவும் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ பாட்டுக்கு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா. அவளுக்காக நாங்க எல்லாரும் சாப்பிடாம பட்னி கிடக்கணுமா? சரி விடுங்க, எங்களை எல்லாம் நீங்க கணக்குலயே எடுத்துக்க வேணாம். எங்களுக்கு அவளை பிடிக்காது, ஆனா உங்களுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்ல. நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்கல்ல. அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இந்த மாதிரி சொல்லிட்டு போற நாகரிகம் கூட இல்லாதவளுக்கு எல்லாம் நீங்க எதுக்கு துக்கப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா அது மட்டும் இல்லம்மா, நம்ம சாப்பிடுறத பார்த்து ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படி சொன்னா எப்படிமா சாப்பாடு இறங்கும்? அதாண்டி எனக்கும் புரியல. அவளாம் ஒரு ஆளு, அவ காணாம போயிட்டாளா, அதுக்காக இவரு சாப்பிடாம இருப்பாராம். இவரு சாப்பிடாம இருக்கிறது மட்டும் இல்லாம நாம சாப்பிடறத பார்த்து இவர் இப்படி எல்லாம் பேசுவாரு. ஏங்க என்ன என்ன ஆச்சு உங்களுக்கு? அவ இந்த வீட்டு வேலைக்காரி. ஒரு வேலைக்காரி காணாம போயிட்டானா இன்னொரு வேலைக்காரியை பார்த்து அப்பாயிண்ட் பண்ண வேண்டியதுதான். அதுக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, பேசாம சாப்பிடுங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு நான் கேட்க மாட்டேன். வந்துட்டாரு. ஏன்னா அதெல்லாம் உங்க யாருக்குமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு கேட்கணும். இத்தனை நாளா உங்களுக்கு நந்தினி சமைச்சு போட்டு நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்கல்ல, என்ன வேணும்? கொடை மிளகா குருமா வேணும், நாட்டுக்கோழி வறுவல் வேணும், விரால் மீன் குழம்பு வேணும், இதெல்லாமே சாப்பிட்டீங்கல்ல? யோ ஷார்ப்பு, கேக்குதா நான் சொல்றது? நல்லா கேக்குது மாப்ள. நல்லா டிசைனா ருசியா நல்லா தின்னல்ல? சொல்லியா தின்னல்ல? ஆமா மாப்ள. அட்லீஸ்ட் அதுக்காகவாச்சும் அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? இந்த அளவுக்கு சுயநலமா கீழ்த்தனமா யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. Worst to the core. ஆமா, வீட்ல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவ்ளோ நாளா கூடவே இருந்த ஒரு பொண்ணை காணோம். என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரிஞ்சுக்க ஒரு துளியுண்டு இருந்தா கூட உங்களுக்கு எல்லாம் எப்படி சாப்பாடு இறங்கும்?